Specialty coating Tara. Always shining Sheen Lac. Appellant series luxury paints and wood coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app, use code and get ₹50 off. நீ மியூசிக் கிளாஸ் போறியாமா? உனக்கு எப்படி தெரியும் அனிதாவை? ஆமாமா, மியூசிக் கிளாஸ்ல இருந்து தான் தெரியும். இல்ல? ஓ, அம்மா, தாராவோட அப்பா டாக்டர்மா. அதுவும் கவர்மெண்ட் டாக்டர். அப்படியாம்மா? ஆமா ஆண்டி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து தாரா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிருக்காங்கம்மா. இவன் தான் என் பையன் பார்த்திபன். ஓ, ஹாய். என்ன பார்த்தி, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்லம்மா, எனக்கு ஆல்ரெடி பயமா இருக்கு, டென்ஷனா வர இருக்கேன் நானு. அப்படியா? டென்ஷனா இருக்கா? How do you feel now? இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். பார்த்தி, பார்த்திபா. டேய் அம்மா, அம்மா, இங்க வா, இங்க வா, இங்க வா. அம்மா, என்னடி ஆச்சு? ஏடி கத்துற? அம்மா, குழம்பு கொட்டிடுச்சுமா. அம்மா, வலிக்குதுமா. ஐயோ, சரி வா வா, மருந்து போட்டு விடுறா. வாடி. வா 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 வா. ஓகே, நான் போறேன். போ. Powered by சிவாம்சம். நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட லைன் டேட் சிரப் டெய்லி 2 ஸ்பூன். பெவரேஜ் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி. அசோசியேட் ஸ்பான்சர் 777. சுட்டெரிக்கும் வெயிலையும் சூப்பர் கூலாக்கும் 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சையில்லா குணம், ஆயுட்கால நிவாரணம் மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி. கவிதா ரொம்ப ஃபீல் பண்றா. சம்மர் கூட வரலன்னு சொல்லிட்டா தெரியுமா? நான் இனிமே எப்படி உன் பொண்டாட்டி பிள்ளைங்க மூஞ்சில முழிக்கிறது? 1000 தடவை சொல்லிட்டேன், நம்ம கண்ட்ரோல்லே எல்லாரும் இருக்கணும்னு. இப்ப பாத்தியா எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு? சொந்தக்காரங்க ஊர்க்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க சொல்லு? பார்த்திபனை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. கவிதாக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்க்கா. நான் வேணா கவிதாட்ட பேசட்டுமா? நீ என்னடா பேச போற? நீ பேசுறதுனால எல்லாம் சரியாயிடுமா? அக்கா, இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியலக்கா. அனிதா கூட சில நேரத்தில் என்னை கஷ்டப்படுத்திருக்கா தெரியுமா? அனிதா என்ன பண்ணா? அது அப்புறமா சொல்றேன்க்கா. அனிதாவையாவது சொல்றத கேக்குற மாதிரி வச்சுக்கோராமா. அப்புறம் நாளைக்கு அவளும் வந்து அப்படி இப்படின்னு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட போறா. அனிதா அப்படிலாம் பண்ண மாட்டாக்கா. இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்படியே சொல்லு. பார்த்திபனும் இப்படி பண்ண மாட்டான் அப்படி பண்ண மாட்டான்னு சொன்ன. இப்ப என்ன ஆச்சு? ரவுடி பையங்க கிட்ட எல்லாம் வம்பிழுத்து வச்சிருக்கான். அக்கா, ரவுடி பையன் கூட சவகாசம் வச்சுட்டது உன் பையன். அத சொல்ல மாட்டியே? கார்த்திக் கோவத்துல இருக்காராமா. கவிதா ரொம்ப ஃபீல் பண்றா. நம்ம ஃபேமிலிக்குள்ள இப்படி ஒரு நிலைமை வருமா? வெளியில இருந்து பொண்ணை எடுக்காத, குடும்பத்தை பிரிச்சிருவாங்கன்னு எவ்வளவு சொன்னாங்க பெரியவங்க. நான் தான் கேட்காம அவளை உனக்கு கட்டி வச்சேன். இப்ப எனக்கே அவ யாருன்னு காட்டுறா. ஒட்டாதுரா ராமா. சொந்தத்துக்குள்ள இல்லைன்னா அந்த உறவு ஒட்டவே ஒட்டாது.
அவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க யாரும் தேவையில்லை, எல்லாம் நம்மளே பண்ணிக்கலான்னு. ஆனா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தெரியும் யார் வராங்க யார் வரலன்னு. அண்ணியாதான்க்கா கூப்பிடுறான். பேசு. சொல்லுப்பா. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? நான் இங்க சிவாம்சத்தில் இருக்கேன்டா. அப்பா நம்ம மியூசிக் டீச்சர்ல. நம்ம மியூசிக் டீச்சரா? அப்பா என்னோட மியூசிக் டீச்சர்ப்பா. ஆமா, சொல்லு. அவங்க நேத்து கிளாஸ் முடிச்சிட்டு கூப்பிட்டாங்கப்பா. சரி. அப்பா பார்த்திபனோட என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நீங்க உங்க அசோசியேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயே சொன்னீங்களா? ஆமா, கதிரேசன் சொன்னேன். அத அவங்க ஃப்ரெண்டு கதிரேசன் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு போல. அவங்க எங்க மியூசிக் டீச்சர் கிட்ட சொன்னாங்களாம்ப்பா. மியூசிக் டீச்சருக்கும் கதிரேசன் ஒய்ஃபுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பா அவங்க பொண்ணு எங்க மியூசிக் கிளாஸ்ல தான்ப்பா படிச்சா. சரி, ஏன் அவ சொன்னான்னு கேட்டியா? இல்லப்பா, நீங்க என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்களாமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதான்ப்பா, பார்த்திபனுக்கு அவங்க ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணு இருக்காங்களாம். பேரு தாராவாம். பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. எனக்கு போட்டோ காமிச்சாங்க. பெரிய ஃபேமிலியா. நேட்டிவ் கூட ஏதோ நம்ம ஊர் பக்கம் தான்ப்பா சொன்னாங்க. ஊர் பேரு மறந்துட்டேன். பா அவங்க சென்னையில தான் இருக்காங்களாம். அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட இங்க தான் இருக்காங்களாம். அவங்க அப்பா மட்டும்தான் ஊர்ல இருக்காராம். அப்பா அவங்க யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்கப்பா. நம்ம ஃபேமிலி பத்தி எல்லாமே தெரியுமா. மியூசிக் டீச்சருக்கு பார்த்திபனை ரொம்ப பிடிக்கும்பா. அதனால அவங்க பார்த்திபனும் தாராவும் ரொம்ப சூப்பரான பேரன்னு சொன்னாங்க. நம்ம ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப ஒத்து போகுதுப்பா. ஏன்னா அவங்க நம்ம கல்ச்சர்னு சொன்னாங்க. அப்பா சொல்லுப்பா. அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லம்மா, நம்ம கதிரேசன் கேட்டு சொல்லட்டுமா? ஐயோ அப்பா, கதிரேசன் அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் தாராவை பத்தி எதுவுமே தெரியாதுப்பா. மியூசிக் டீச்சருக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நம்ம சைடு நம்ம விசாரிக்க வேண்டாமா? சரி, நீங்க கதிரேசன் அங்கிள் கிட்ட மியூசிக் டீச்சரை பத்தியும் அவங்க ஃபேமிலியை பத்தியும் கேளுங்க, தெரியும். சரிம்மா, நான் பேசிட்டு சொல்றேன். அப்பா நீங்க கொஞ்சம் ஓவரா பொருத்தம் பாத்தீங்கன்னா பார்த்திபனுக்கு கல்யாணமே நடக்காது. கவிதா வேற ரொம்ப ஃபீல் பண்றாளாமா. அத்தை சொன்னாங்களாப்பா? ஆமாம்மா. நீங்க அத்தை கிட்ட பேசுனீங்களாப்பா? இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். அப்பா நானும் பார்த்திபனுக்கு பதிலா சாரி சொன்னேன்னு சொல்லிருங்கப்பா. சரிம்மா, சொல்லிடுறேன். அப்புறம்ப்பா கவிதாவை நான் பாத்துக்கிறேன். அவளை ஈஸியா சமாளிச்சிடலாம். எப்படி? அதெல்லாம் சீக்ரெட், நான் அப்புறம் சொல்றேன். அப்பா அது மட்டும் இல்ல, அத்தைக்காக தான் கவிதாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதா அவ என்கிட்ட சொன்னான். அப்ப அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். சரிம்மா, நான் அத்தைகிட்டையும் ஒரு வார்த்தை பேசிட்டு அப்புறமா சொல்றேன். அத்தையா? ஐயோ, நீ ஏன் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா. அம்மா தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. என்னடா ராமா, என்ன சொல்ற அனிதா? சரிம்மா, நான் அப்புறம் பேசிட்டுமா? அப்பா நான் மியூசிக் டீச்சர் கிட்ட என்ன சொல்லட்டும்? சரி, நாம அவங்கள பார்க்க வரோம்னு சொல்லு. தேங்க்ஸ்ப்பா. அக்கா வா, உனக்கு நான் முக்கியமான விஷயம் ஒன்று வாங்கி தரேன். அக்கா, ரொம்ப முக்கியமான லிங்கம் இது. ஆமா, ரொம்ப இது வீட்டில் இருந்தா பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இது எப்படி பூஜை பண்ணணும்னு ஐயா சொல்லுவாரு. முக்கியமான ரத்தனக்கல்ல செஞ்சதுமா. இது வெயிட்டா இருக்கும், பார்வைக்கு ரொம்ப அம்சமா இருக்கும். வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல இதுல டென்சிட்டின்னு ஒன்று இருக்கு. டென்சிட்டினா 10ல் இருந்து 1 வரை கீழே வரைக்கும் இருக்கும். அதில் 10 டென்சிட்டிங்கிறது வைரம். அடுத்தபடியாக உள்ளது மாணிக்கம் 9 டென்சிட்டி. மரகதம் டென்சிட்டி 7.5. இப்படி வரிசையாக வரும். ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. மாணிக்கத்துடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல், அதாவது மாணிக்க கல் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உங்கள் செயல்பாடுகள் நல்ல விதமாக உலகம் பூரா பாராட்டும்படி இருக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை, நண்பர்கள்
ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுவீங்க, இல்லை ஏதோ வேலைக்கு போவீங்க, எல்லாம் நல்லா இருக்கும். இந்த கல் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால இதை கவனமாக வச்சுக்கோங்க. என்னடா ராமா வானத்தையே பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, பார்த்திபனுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. இப்போ தான் நமக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. இன்னும் கார்த்தியும் சரியாகலை, கவிதாவும் சரியாகலை. இப்போ போய் பார்த்திபனுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவேன்னு தெரியல. அதான் ஒரே யோசனையாக இருக்கேன். பார்த்திபனுக்கு நீ பார்க்கலனாலும் நான் பொண்ணு பார்க்க தான் போறேன். ஆனா இப்படி கார்த்திகையும் கவிதாவையும் சங்கடப்படுத்திட்டு உடனே நீ பொண்ணு பார்க்கறேன்னு சொன்னா அவங்க என்னடா நினைப்பாங்க? எனக்கு தெரியுதுக்கா, அதனால தான் நானும் ஒன்றும் சொல்லாமல் வரேன். பொண்ணு யாராம்? நம்ம கதிரேசி இருக்கார்ல, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு மியூசிக் டேஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியா. நம்ம பார்த்திபன் அனிதாவெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் போல். நம்ம குடும்பத்துக்கு எதை பொண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்மதான்க்கா. ஓ, கதிரேசன் சொன்ன பொண்ணா? சரி ராமா, அப்ப நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. நீ இல்லாமல் நான் எப்படிக்கா போக முடியும்? ஏண்டா கார்த்திக்கும் கவிதாவும் என்னடா நினைப்பாங்க? ஏற்கனவே கார்த்திக் ரொம்ப கோவத்துல இருக்கான். இப்ப இங்க பாரு, இவ்ளோ நடந்தும் இவ தம்பி குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்றேன், உன் பிள்ளைங்க முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவான். சரிக்கா, கவிதாவுக்கு நீ ஒரு மாப்பிள்ளை பார்த்துன்னு வச்சுக்கோ, நான் வரலன்னு சொல்ல முடியுமா? நான் பொண்ணு பார்க்க போகிறத வேணால் தள்ளி போட சொல்கிறேன்க்கா. ஆனால் நீ இல்லாமல் இது நடக்காது. சரிடா ராமா, நீ தள்ளி எல்லாம் போட வேண்டாம். நீ என்னைக்குன்னு சொல்லு, நான் பேசுற பசங்க கிட்ட. ஒரு நல்ல விஷயம் நடந்தாதான் எல்லாருக்கும் மனசு நல்லா இருக்கும். இல்லைக்கா, கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா. என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு போயிடலாம். உன் பொண்டாட்டி வருவாளா இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருவாளா? அடே நீ வேற என்னக்கா, அதெல்லாம் வருவாக்கா. பார்த்திபம்மனை எதுவும் மனசில் வச்சுக்காதுக்கா, அவங்களாம் சின்ன பசங்க. அதெல்லாம் ஒன்றும் என் மனசுல இல்ல. இன்னைக்கு நேத்து அடிச்சுக்கிறானுங்க. ராமா, எனக்கு அந்த ஃபேமிலியை பிடிக்கலனா டக்குன்னு சொல்லிடுவேன். அப்புறம் ஏன் என்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லக்கூடாது. அக்கா, ஃபேமிலி ஒத்து வரலான்னா நானும் தான் வேணான்னு சொல்லுவேன். உனக்கு தெரியாமல கல்யாணம் பண்ணுவாங்க? அதுக்கு இல்லடா, நல்லா விசாரிச்சுக்கோ, அதுக்கு தான் நான் சொல்றேன். கதிரேஸ் ரிலேட்டிவ்னு சொல்றாங்க, வேற என்ன வேணும்? அது சரிதான். என்ன நீ கூட்டிட்டு போறேன்னா என் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். உன் பொண்டாட்டி கூட கூட பேசிட்டு இருக்க கூடாது. அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி விடுக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன சொல்றியோ அதான். அண்ணா, ஒரு தங்கச்சி கேரக்டர், சித்தி கேரக்டர், மாமா கேரக்டர், அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேர் நடிக்க வேணும்னா எவ்வளோ ஆகும்? என்ன ஷூட்டிங்மா? படமா, ஷார்ட் ஃபிலிமா? அண்ணா, ஷூட்டிங்லாம் கிடையாது, நிஜமா வேணும். நிஜமாவா? நீ என்ன சொல்றன்னு புரியலையாம்மா? நான் சொல்றத நீங்க நல்லா கேளுங்க. இது ஷூட்டிங் இல்ல. என் அண்ணா ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணோட ஃபேமிலி இங்க இல்ல. அப்படியே இருந்தாலும் எங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் செட்டே ஆகாது. அதனால இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. சோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். இத கரெக்டா பண்ணாதான் என் அண்ணனுக்கும் லைஃப் செட் ஆகும், அந்த பொண்ணுக்கும் லைஃபும் இதான். மா, ஏதாவது பிரச்சனை ஆயிடு போதுமா? அண்ணா, ஒரு பிரச்சனையும் வராதுண்ணா. அவங்க நான் சொல்ற மாதிரி ஒரு நாள் நடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு நாள் கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் போதும். பிரச்சனைன்னு வந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நீங்க கூட்டிட்டு வந்த யாருமே எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அதனால எந்த பிரச்சனையும் வராது. யோசிக்காதீங்க. என்ன மீறி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏம்மா, இதுக்கெல்லாம் ஆர்டிஸ்ட் யாரும் வரமாட்டாங்கம்மா. கேமரா இருந்துச்சுன்னா ஷூட்டிங்னு சொல்லி வர வச்சிடலாம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. இது லைஃப் விஷயம். நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன். ஏம்மா, அப்படின்னா நான் தான் வரணும். என்ன கேரக்டர், எவ்வளோ தருவீங்க? அண்ணா, நீங்க மட்டும் பத்தாது, நான் சொல்ற கேரக்டர் எல்லாமே வேணும். அப்படிலாம் ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்கம்மா. ஆனால் இதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. கேட்டு சொல்கிறேன். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் இன்னொன்று, அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்கம்மா. அதனால் டயலாக் அதிகமாக இருந்தால் குறைச்சிடுங்க. அண்ணா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆள் அனுப்புங்க. பட்ஜெட் எவ்வளோ ஆகும்?
எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 25,000 ஆகும். 25,000மா? அண்ணா அவ்வளோலாம் சான்ஸே இல்ல. என்ன விளையாடுறீங்களா? அப்படி வேற ஆளை பார்த்துக்குமா, நான் கிளம்புறேன். அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, ஒரு 10,000 ரூபாய் தரேண்ணா, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. 10,000 ரூபாய்க்கு எப்படிமா? எத்தனை பேரை கூப்பிடணும்? டிராவலிங் சாப்பாடுலாம் இருக்குல்ல. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணா கொஞ்சம் பேரை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தாலும் ஒரு 15,000 ரூபாய் வேணுமா? அண்ணா அவ்வளோலாம் இல்லைண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரிம்மா, காசுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, அப்புறம் எனக்கு கேட்கக்கூடாது. அப்படின்னா நான் கூட்டிட்டு வரேன். அப்படி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீ பார்த்துக்க. அண்ணா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணா. அது சரி, பிரச்சனைன்னு வந்துட்டா உங்கள்கிட்ட பைசா வாங்க முடியாது, அதனால முன்னாடியே கொடுத்துருங்க. சரி ஓகேண்ணா, நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ஆளுங்களை ரெடி பண்ணுங்க. சரி ஓகே. சரிண்ணா ஓகே. ம். கார்த்தி, ம் ஓ மாமே பார்த்திபனுக்கு பொண்ணு பார்த்துருக்கானாடா. ம் என்னடாவும்? ஏன்ட்ட எதுக்கு சொல்கிற? பின்ன யார்கிட்ட சொல்றது? வெளியில் செவத்தில் எழுதி போடு, வர முறைலாம் பார்த்துட்டு போட்டோம். டேய், உனக்கு ஏதாச்சும் தெரியுமாடா அது யார் அந்த பொண்ணுன்னு? ஏன் உன் தம்பி அவன்கிட்ட சொல்லையா? சொன்னா கதிரேசன் இருக்காப்லல்ல, அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டா. யார் கதிரேசன்? டேய், ஓ மாமா ஃப்ரெண்டுடா. ஓ அனிதாவோட மியூசிக் டீச்சரை தெரியுமா உனக்கு? தெரியுமே. அவங்க ரிலேஷன் தானா? அவங்க ரிலேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்குமே, நானும் அங்கே தானே படித்தேன். அப்படிதான்டா சொன்னா உன் மாமே. யார் பொண்ணு பார்த்தது? நேத்து கோவிலுக்கு போயிட்டு சிவாம்சம் போனோம்ல, அப்போ அனிதா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மியூசிக் டீச்சர் ரிலேஷனு பார்த்திபன் என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆனதை தெரிஞ்சு கேட்டாங்களாம். ஃபோன்ல பேசிட்டு இருந்தான். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது, அக்கா நீயும் வாக்கா, மனசுல எதையும் வச்சுக்காத, நீ தான் கண்டிப்பா வரணும் பொண்ணு பார்க்க அப்படின்னு சொன்னான். நீ உடனே மண்டையாட்டிருப்பேன், நானும் வரேன். என்ன என்னையெல்லாம் கூப்பிட்றாத, நான் வரல. நீ வேணா மனங்கட்டு போ. டேய், உன்னை நான் கூப்பிடுவேனா? என்னதான் 1000 இருந்தாலும் நல்லது கெட்டதுக்கு போகணும்டா. உனக்கு அதெல்லாம் தெரியாது. எந்த பொண்ணு வாழ்க்கை நாசமாக போதோ இந்த பார்ட்டி பங்கிட்ட போய் மாட்டி. நல்ல வேலை கவிதா தப்பிச்சுட்டா. நல்ல வேலை உன் பேச்சை கேட்டிருந்தா இன்னும் கவிதா நேரம் காலமாயிருப்பா. உன் தம்பிலாம் ஒரு மனுஷனா? எந்த பொண்ணாவது உன் தம்பி குடும்பத்தில் போய் வாழ முடியுமா நிம்மதியா? டேய், ஏன்டா இப்படி சொல்ற? பார்த்திபனுக்கு என்ன நல்ல பையன் தானே? நானும் அப்படி தான் நினச்சேன். இப்போ தான் தெரிஞ்சுது அவனை பற்றி ஃபுல்லாக. என்ன நீ தெரிஞ்சுக்கிட்ட அவனை பத்தி முழுசா? அதை இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ நேராக போய் உன் தம்பிட்ட வளரிடுவ. நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். டேய் சொல்றா. தெரிய வரும், நீ பொறுமையாயிரு. சர்ப்ரைஸ் இருக்கு. டேய், என்னடா சர்ப்ரைஸ் வேண்டி கிடக்கு? இப்பவே சொல்லு. சொல்றியா இல்ல சோத்துல விஷம் வச்சிட்டுமா? இதுக்கே எனக்கு நீ சோத்துல வசத்த வச்சிருவேனா? அப்போ பார்த்திவனுக்கு நீ என்னத்தை வைப்ப? டேய் கார்த்தி, என்னன்னு சொல்லு. ஏம்மா, அவன் ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கான். நான் என்னடா தப்பா பேசுனேன்? என்னங்க இரு இரு இவன் ஒரிஜினல் அப்பாவா இல்ல டூப்ளிகேட் அப்பாவான்னு தானே கேட்டேன். அக்கா வாங்க போலாம். ம் இரு ராமா, நல்லா நாக்க புடிங்கிட்டு சாகுற அளவுக்கு கேள்வி கேட்கணும். ஒரு பையனோட வாழ்க்கையில இப்படியா விளையாடுறது? குடும்பத்தை ஏமாத்த பாக்குறியா? ஏங்க, என் அப்பா பத்திலாம் தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். Shellac Speciality Coating, Tara, Always Shining Shellac, Appellant Series, Luxury Paints and Wood Coating, co-presented by Fast Track, download Fast Track Taxi app, powered by Sivamsam, இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Health partner, Lion Date Syrup, daily 2 spoon. Beverage partner, Daily, Taste Daily,
Taste the Daily. Associate sponsor 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி ஆரோக்கியம் தரும் ஆக்டிவ் பார்ட்னர்.